லமரத்துல் ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மதீனாவுக்காக ஹிஜ்ரத்துக்காக அழைத்து செல்லும் போது தன்ஈமுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஆயிஷா, மஸ்ஜித் ஆயிஷா இப்ப இருக்கக்கூடிய இடம், அந்த மஸ்ஜித் ஆயிஷா இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அந்த இடத்திலேயே அவர் வஃபாத் ஆயிடுறார், இறந்துடுறார். அப்ப மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க, இவர் என்னதான் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக போகணும்னு நினைச்சாலும் அல்லாஹ்வே அதை விரும்பல, இங்கேயே மௌத்தாக்கிட்டான் பாரு. அல்லாஹ்வே அதை விரும்பல, என்ன செஞ்சுட்டான், அல்லாஹ் அவரை போறதுக்கு முன்னாடி இங்கேயே மௌத்தாக்கிட்டான் பாரு என்று பேசிக்கொண்டார்கள். முஸ்லிம்கள் என்ன பேசினாங்கன்னா, அவர் ஹிஜ்ரத் செய்யணும்னு ஆசைப்பட்டாரு, மதீனாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு, அல்லாஹ் அங்கேயாவது போய் 100 ரூபாய் வாங்கியிருக்க கூடாதா, இங்கேயே அல்லாஹ் ரூபாய் வாங்கிட்டானே என்று முஸ்லிம்களும் பேசிக்கொண்டார்கள். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சூரத்து நிசாவுடைய ஆயத்தை 100வது ஆயத்தை இறக்குகிறார். வமை யஹ்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி, ஒருவர் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக ஹிஜ்ரத் செய்து தன்னுடைய வீட்டிலிருந்து வெளிக்கிளம்பி விட்டார், வெளியாகி விட்டார். யுத்ரிகுல் மௌத்து, போகும் வழியில் அவர் இறந்து போகிறார், அவருக்கு மரணம் சம்பவிக்கிறது என்றால் ஃபக்கத் வகஅ அஜ்ருஹு அலல்லாஹ், அவர் என்ன நிய்யத்தில் என்ன எண்ணத்தில் கிளம்பினாரோ அந்த நிய்யத்தை, அந்த எண்ணத்தை, அந்த அஜ்ரை, அந்த கூலியை நிச்சயம் அல்லாஹ் நிறைவேற்றுவான். மதீனாவுக்கு போகணும்னு நினைச்சாரு, மதீனாவுக்கு போனா என்ன நன்மை, அந்த நன்மை அவருக்கு கிடைத்து விட்டது. ஹிஜ்ரத் செய்யணும்னு நினைச்சார்ல, ஹிஜ்ரத்தினுடைய நன்மை அவருக்கு கிடைத்து விட்டது. வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா என்கிற ஆயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லமரத்துல் ஜுந்துப் என்கிற ஒரு வயோதிகர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அந்த ஆசை நிறைவு பெறாமலேயே வஃபாத்தானார், இறந்து போனார். ஆனால் அவர் நிறைவு பெற்றவராக இறந்தார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னார். தற்போது மக்காவில் வெப்பசலனம் காரணமாக 100, 200, 500, 900 என்று ஆயிரக்கணக்கான ஹாஜிகள் வஃபாத்தான செய்தியை நாம் கேட்கிறோம். ஒரு வகையில் ஒரு மரணம் என்பது, ஒரு இழப்பு என்பது, மரணம் ஒரு இழப்பு தான் என்றாலும் கூட இது மாதிரி பாக்கியம் யாருக்கும் கிடையாது. கியாமத்து வரைக்கும் ஹஜ்ஜி செஞ்சுக்கிட்டே இருந்தா, கியாமத்து வரைக்கும் உம்ராலே இருக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? ஆசைப்பட வேண்டிய இடம் மக்காவிலேயும் மதீனாவிலேயும் மௌத்தாகணுமே, அந்த புனிதமான இடங்கள்ல நாம அடங்கப்படணுமே, நபிகளாருடைய சஹாபாக்களும் கால் பதித்த அந்த இடத்துல, அந்த மண்ணுல நம்முடைய உடல் பட்டு அங்க நாம அடக்கப்பட்டா அந்த மண்ணின் பரக்கத்தினாலேயே நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ஆசைப்பட வேண்டிய இடங்கள் அது மாதிரியான இடங்கள். ஆனா அங்கு ஒரு பாக்கியமான மரணம் அவர்களுக்கு கிடைத்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், மௌத்தா போறது உறுதி, என்னைக்காவது ஒரு நாள் மௌத்தா போய்தான் ஆகும். ஆனால் அந்த மரணம், அந்த மௌத்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான மரணமாக, பிடித்தமான மௌத்தாக அமையும். 6 ஹாஜிகள் இதுவரைக்கும், நேத்து நைட்டு வரைக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த 6 ஹாஜிகள் அரஃபாவில இருந்து வெளியில போனவங்க இதுவரைக்கும் திரும்பி வரல. அதுல ஒருவர் வஃபாத்தானார் என்கிற செய்தி உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்னும் 5 ஹாஜிகள் லால்பேட்டை, சிதம்பரம், பாண்டிச்சேரி இந்த இடங்கள்ல சார்ந்த 5 ஹாஜிகள் இதுவரைக்கும் ரிசல்ட்டே கிடைக்கல. எங்க இருக்கிறாங்க என்ன எதுவுமே தெரியல. இதெல்லாம் வருத்தமான செய்தி. ஆனாலும் வருத்தத்துல நாம யோசிக்க வேண்டிய விஷயம், இது பாக்கியம். ஹதீஸ் அப்படித்தான் சொல்கிறது. ஒருவர் மதீனாவிலும் மக்காவிலும் அதுவும் தல்பியா சொன்ன நிலையில் மரணிக்கிற பாக்கியம். நீங்க சவுதியில ஜனாசா அடக்கி வச்சு ஜனாசா தொழுகை நடத்துறாங்கல்ல, அதுல பாருங்க, சில ஜனாசாக்கள் மூடி வச்சிருப்பாங்க ஃபுல்லா முகத்தை, சில ஜனாசாக்கள் முகத்தை மூடாத நிலைமையில் இருக்கும். இந்த முகத்தை மூடாம இருக்கிற ஜனாசாக்கள் எல்லாம் எஹ்ராமுடைய நிலையில் வஃபாத்தானவங்க. உம்ராவுக்கு போனவங்களோ ஹஜ்ஜோ இஹ்ராமுடைய நிலையில் வஃபாத்தான அவங்களுக்கு முகத்தை மூட மாட்டாங்க. முகத்தை மூடாமலேயே அடக்கம் செய்யப்படுவாங்க. நாளை மறுமையில் அவர்கள் தல்பியா சொன்ன நிலையிலேயே வருவார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்துல வீட்டில இருந்து ஹஜ்ஜுக்கு கிளம்பி போகும்போது, யா அல்லாஹ் நல்லபடியாக இவருடைய சஃபர் எல்லாம் நிறைவேற்றுவே அப்படின்னு துவா செஞ்சுட்டு இவரை நல்லவராக திரும்ப ஊருக்கு அனுப்புவாயாக துவாவே செய்ய மாட்டாங்க. நல்லபடியா போகணும், நல்லபடியா ஹஜ் செய்யணும், நல்லபடியா உம்ரா செய்யணும், இதுதான் துவாவா இருக்குமே தவிர போன மாதிரி நல்லபடியா திரும்பி வரணுங்கிறது துவால கூட இருக்காது. ஆனால் இப்ப கிளம்பும் போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போறோம்.
28ஆம் தேதி வந்துருவேன், 29ஆம் தேதி உங்க செக் பாஸ் ஆயிடும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போதே முடிவு பண்ணிடுறோம். திரும்பி வந்துருவோம், திரும்பி வர்றதுக்கு தான் போறோம். ஆனா திரும்பி வர்றதுக்கு அல்ல ஹஜ் செய்யறது. ஹஜ்ஜும் உம்ராவும் எப்படி செய்யணும் அப்படின்னா, போயிட்டோம் மக்காவுக்கு, அதனாலதான் அந்த 2 வெள்ளாடையும் கஃனாடையத்தான போத்திட்டு போறோம். எஹ்ராமுடைய வெள்ளாடை 2 ஆடைகளும் கிட்டத்தட்ட கஃனாடை தான். கஃனை இறந்து விட்டால் இதே நிலைமையில் அடக்கப்படுவதற்கு தகுதியான ஆடைகள் அது. அந்த நிலைமையில தான் போறோம். அந்த நிலைமையில போய் அந்த வாக்கியம் கிடைக்கும் போது, கிரேன் விழுந்து ஒரு வருஷத்துல இறந்து போனாங்கல்ல ஹாஜிகள், மக்காவுல உள்ள கிரேன் கீழே சரிஞ்சு இறந்து போனாங்க ஷஹீதுகள், அவங்களுக்கு உண்டான இதை அவங்க அல்லாஹ்ட்ட பெற்றாங்க. அதை தாண்டி ஒண்ணு நடந்தது தெரியுமா? யாரெல்லாம் அந்த கிரேன் விபத்துல வஃபாத்தானாங்களோ அவங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு நபரை மக்காவுடைய காபாவுடைய வாசலை திறந்து காபாவுக்குள் தொழுவதற்கு சவுதி அரசாங்கம் அனுமதிச்சு. அவங்க இறந்தாங்க, அவங்க ஷஹீதானாங்க, அவங்க கடைசி காலம் வர கியாமத் வர தல்பியாவோட நிலைமையில் இருப்பாங்க, இதெல்லாம் விட்டுருங்க. இதையும் தாண்டி அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு நபருக்கு, இறந்தவருடைய குடும்பத்தை ஒவ்வொரு நபருக்கும் அவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு நபருக்கு காபாவுடைய வாசல் திறக்கப்பட்டு காபாவுக்குள் தொழுகிற பாக்கியம் கிடைச்சது சாதாரண விஷயமா? எனவே அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், மௌத் என்பது நிரந்தரம், என்னைக்காச்சும் ஒரு நாள் மௌத்தாகத்தான் போறோம். யா அல்லாஹ், எங்களுடைய மரணங்களை நல்லடியார்களுடைய மரணங்களாக, அல்லாஹ்வும் ரசூலும் புரிந்திக் கொள்கிற மரணங்களாக, எங்களுடைய மரணங்களை உன்னுடைய பொருத்தமிக்க இடங்களில் நிகழ்கிற மரணங்களாக யா அல்லாஹ் ஆக்கியம் புரிவாயாக. திடீர் மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, ஆஸ்பத்திரியுடைய மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யாரும் எங்களை சீண்டுவார் இல்லாத நிலையில் மரணமாகிற மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.